எந்த இடத்துக்கும் போவதுக்கு எல்லோருக்கும் உரிமை உண்டு. உங்களை போவிடான்னு போட்டிருக்காங்க. விஜய் அவர்கள் இந்த ஹவுஸ் அரெஸ்ட் பண்ணி வச்சிருக்கானா? அதில் கேள்வி நீங்க அனுமதிக்கு எங்க கேள்வி வருது? இது யாரு ஏமாத்துற வேலை, திருட்டு வேலை இதுன்ற. திமுக மோசமான கட்சி, திமுக வைத்து களமாட வேண்டிய சூழ்நிலை வருது. நம்ம கவலைப்பட்டிருந்தா திமுகவோட கேவலமா ஒரு கட்சி வருது. MCR Pure Cotton Club, formals and casual shirts. ரகங்கள் பலவிதம், ஒவ்வொன்றும் உலகத்தரம். தமிழக உற்பத்தியில் உங்கள் அனுஜ் ஸ்டைல்ஸ். கிராண்ட் பிக்சர்ஸ் பெருமையுடன் வழங்கும் அபின் ஹரிஹரன் இயக்கத்தில் ஆதித்ய மாதவன் நடிக்கும் அதர்ஸ் மூவி நவம்பர் 7 முதல் திரையரங்குகளில். இப்போ சிறப்பு பொதுக்குழுவில் தமிழக வெற்றி கழகத்தின் தலைவர் விஜய் அவர்கள் நிறைய விஷயங்களை பேசியிருந்தாரு. லோக்கலா சொன்னா அது ஒரு ஊழவுதாரு. இல்ல உச்ச நீதிமன்றம் என்ன சொல்லியிருக்கோ அதை சுட்டி காட்டி தான் அவங்க உச்ச நீதிமன்றம் சொல்லுகிற வரைக்கும் நீங்க வெளியில இதை பேசாதே தவறு. உச்ச நீதிமன்றம் அப்படி சொல்லல, இப்படிதான் பேசியிருப்பீங்களா? அந்த தீர்மானம் எண் 1 பாத்தீங்களா? அந்த கைது செய்யப்பட்ட கரூர் மாவட்ட செயலாளர் வச்சு வாசிச்சவங்க தீர்மானம் 1 என்னன்னு பாத்தீங்களா? கரூரில் நடைபெற்ற நம் வெற்றி தலைவரின் மக்கள் சந்திப்பில் திட்டமிட்டு கற்பனைக்கும் எட்டாத வகையில் இன்ன பிற செயற்கையான குளறுபடிகள் ஏற்படுத்தப்பட்டனவோ என்று எண்ணத்தக்க வகையில் அசம்பாவிதம் நிகழ்ந்தது. நீங்க அவங்கள தான் கண்டிக்கிறீங்க, அவங்கள தான் குறை சொல்றீங்க. அதுல ஒரு சதி திட்டம் இருக்கு அப்படின்னு நீங்க சொல்றீங்கன்னா அதுதானே தீர்மானமா இருக்கணும். என்று நம்பத்தக்க வகையில், என்று சந்தேகிக்கத்தக்க வகையில் இருக்குன்னா திமுகவுக்கு எதிராக ஸ்ட்ராங்கா ஒரு தீர்மான ரெசல்யூஷன் போடணும். ஒரு துப்பு இல்லை. அப்புறம் எதுக்கு வெளியில வந்து பேசுறீங்க? நீங்க தாவேக்காவா திமுகவான்னு கேட்டதுக்கு அப்புறம் தைரியம் இல்லைன்னா திமுகவோட இது போன்ற தகுடு தத்தங்களால் தான், இது போன்ற சதி திட்டங்களால் தான் அந்த கூட்டம் வந்து நிலை குலைஞ்சு போச்சு. அதோட தொடர்ச்சியா தான் தள்ளுமுள்ளு ஏற்பட்டது. அதனாலதான் 41 மரணம். அதுல விஜய்க்கு பங்கு இல்லை, எங்க தலைவருக்கு பங்கு இல்லை. இது போன்ற சூழலை ஏற்படுத்திய திமுகவின் மீது கண்டனத்தை பதிவு செய்கிறோம், அதற்கான சட்ட நடவடிக்கை எடுப்போம் அப்படின்னு ஏன் தீர்மானம் 1 பதிவு பண்ணல? சிபிஐ விசாரிக்குது, அவங்க அந்த உண்மையை கொண்டு வருவாங்கன்ற நோக்கம். ஏங்க அப்ப நீங்க வாய மூடிட்டு இருங்க. அது வரைக்கும் இப்ப கூட நான் சொல்லலைங்க, உச்ச நீதிமன்றம் சொல்லாது. ஏன் உச்ச நீதிமன்றம் சொல்லல? இது வந்து ஒரு தொடர் நடுங்கி தானுங்க. முடிஞ்சா தொட்டு பாரு. இவ்வளவு வீரம் உள்ள ஆளு, நேர்மை உள்ள ஆளுனா கரூருக்கு நான் போவேன். என்னால பிள்ளைங்க செத்து போச்சு, அங்க நீ என்ன தொட்டு பாரு, என்ன நான் போவிடாம நீ தடுத்து சொல்லி எங்களுக்கு வந்து போதிய பாதுகாப்பு. உங்களுக்கு எதுக்கியா பாதுகாப்பு? தலைவனுக்கு எதுக்கியா பாதுகாப்பு? இழப்பு நடந்த வீட்டுக்கு போறது நீங்க சொன்ன மாதிரி அது ஒரு மாண்பு. அதே போல அந்த ஒரு குடும்பத்துல இழப்பு ஏற்பட்டது, அதற்கு நான் வந்து தற்காத்து நிக்கிற, கட்டாயமா கூட இருப்பேன்னு சொல்றதும் மாண்பு தான். அப்ப இந்த மாண்பை பாராட்டும், அந்த மாண்பை போயிட்டு தான் பாராட்ட முடியும்னு நான் சொல்றேன். நான் காலில் விழுந்து சொல்லட்டும், அவரு நான் மன்னிப்பு கேட்டேன்னு சொல்லட்டும், நான் அழுதும் அதெல்லாம் சொல்ல மாட்டார். அப்பா டக்கர் அவர் வாயே திறக்க மாட்டாரு. ஆனா போற வரவங்களும் சொல்லுவாங்க, அவருக்கு பாருங்க எப்படி காலில் விழுந்து மன்னிப்பு கேட்டாங்க. யாரு காட்டுறது? பம்மாத்து வேலை. அந்த குடும்பங்கள், பாதிக்கப்பட்ட குடும்பங்களுக்கு நிதி கொடுக்கறதும் சரி, அவங்களுடைய இதுக்கப்புறம் வரக்கூடிய காலத்துல என்னெல்லாம் நடக்குதோ அதெல்லாம் நான் பொறுப்பா நின்று பாத்துக்கிறேன், உங்க குடும்பத்துல ஒருத்தனா இருக்கேன் அப்படின்னு அந்த ரெஸ்பான்சிபிலிட்டி எடுத்துக்கிட்டாரு. அந்த இடத்த யாருமே நீங்க சினிமால பாத்திருக்கீங்கல்ல, வில்லன்களும் பண்ணுவாங்க, எல்லா தவறையும் பண்ணிட்டு காசு தூக்கி எடுத்து அவனுக்கு போவான்ட்டு. அது போல ஒரு அணுகுமுறை தான் பார்ப்போம். இல்ல அது கொச்சைப்படுத்துற மாதிரி. ஏன்னா நான் தத்து எடுத்துக்கிறேன் அப்படின்னு சொல்றது எத்தனை கட்சிகள் இது வரைக்கும் செஞ்சிருக்காங்க, எத்தனை பேர் செஞ்சிருக்காங்க? இருங்க நான் சொல்றேங்க, எத்தனை பேர், எத்தனை அமைச்சர்கள், எல்லாருமே தலைவர்களும் சொல்றாங்க, எத்தனை வாக்குறுதிகளை கொடுத்தாங்க, அதெல்லாம் கடைபிடிச்சாங்களா? இல்ல இது தேர்தல் வாக்குறுதி. அது மூலம் இது தேர்தல் வாக்குறுதி தான். இப்படி சொல்ற ஸ்டேட்மெண்ட் மூலமா பொலிட்டிக்கலா விஜய் கெயின் ஆகுறாரு, தர என்ன லாஸ் ஆகுறாரு? இன்னைக்கு இருக்கக்கூடிய இந்த கள நிலவரம், தமிழ்நாட்டு அரசியல் அப்படின்னு பார்க்கும்போது, இப்போ சிறப்பு பொதுக்குழுவில் தமிழக வெற்றி கழகத்தின் தலைவர் விஜய் அவர்கள் நிறைய விஷயங்களை பேசியிருந்தாரு. ஆதவ் அர்ஜுனா அவரும் பேசியிருந்தாரு. நிறைய விஷயங்கள் பேசப்பட்டது. உங்களுடைய பார்வையில் அது எப்படி இருக்குன்னு பார்க்குறேன். லோக்கலா சொன்னா அது ஒரு ஊழவுதாரு, சும்மா ஜப்ரு காட்டுறதுன்னு வாங்க இங்கெல்லாம் லோக்கல்ல. இல்ல உச்ச நீதிமன்றம் என்ன சொல்லியிருக்கோ அதை சுட்டி காட்டி தான் அவங்க. உச்ச நீதிமன்றம் சொல்லுகிற வரைக்கும் நீங்க வெளியில இதை பேசாதே தவறு. நீங்க உங்களுடைய நிலைப்பாடு என்னன்றதை எப்போதும் நீங்க பேச. ஒருவேளை உச்ச நீதிமன்றம் அப்படி சொல்லலை, இப்படிதான் பேசியிருப்பீங்களா? அந்த தீர்மானம் எண் 1 பாத்தீங்களா? அந்த கைது செய்யப்பட்ட கரூர் மாவட்ட செயலாளர் வச்சு வாசிச்சவங்கள தீர்மானம் 1 என்னன்னு பாத்தீங்களா? அங்கே ஒரு பெரிய நிகழ்வு நடந்திருக்கு சார், தும்மியல் சம்பவம் நடந்துச்சு, துக்ககரமான நிகழ்வு நடந்துச்சு, ஸ்டாம்பீடு. அதில் செயற்கையாக ஏற்படுத்தப்பட்ட காரணங்கள் உள்ளனவோ என்று சந்தேகிக்க தகுந்த வகையில் போட்டிருக்கிறாங்க. இப்போ இந்த ஸ்டேட்மெண்ட் என்ன சொல்லுதுன்னா, உண்மையிலேயே அங்கே ஏற்பட்ட இந்த ஸ்டாம்பீடுக்கு, இந்த தள்ளுமுள்ளது நெரிசல் மரணத்திற்கு திமுக காரணம் இல்லையா இருக்கிறதான்ற கேள்வியை அது தெளிவுபடுத்தலை. நீங்கள் அவங்கள தான் கண்டிக்கிறீங்க,
அவங்கள தான் குறை சொல்கிறீங்க. அதில் ஒரு கான்ஸ்பைரசி தியரி இருக்குது, அதில் ஒரு சதி திட்டம் இருக்குது அப்படின்னு நீங்கள் சொல்கிறீங்கன்னா அதுதானே தீர்மானமாக இருக்கணும். என்று நம்பத்தக்க வகையில், என்று சந்தேகிக்கத்தக்க வகையில் இருக்குன்னா திமுகவுக்கு எதிராக ஸ்ட்ராங்காக ஒரு தீர்மானம் ரெசல்யூஷன் போடணும். ஒரு துப்பு இல்லை. அப்புறம் எதுக்கு வெளியில் வந்து பேசுகிறீங்க நீங்கள்? இன்னைக்கு சொல்றாரு ஆதவர்ஜுனா தாவேக்காவா திமுகவான்னு கேட்டதுக்கு அப்புறம் தைரியம் இல்லைன்னா எப்படி? தாவேக்காவா திமுகவா அப்படின்ற நீங்க கேட்கிற கேள்வி இந்த தீர்மானம் போடுற அன்னைக்கு வந்ததா, இல்லை நீங்க கட்சி தொடங்குற அன்னைக்கு வந்ததா? தீர்மானம் போடுற அன்னைக்கு வந்ததுன்னா குறைந்தபட்சம் அந்த தீர்மானம் போடும்பொழுது திமுகவோட சதியால தான் அந்த கூட்டத்தில் இருந்தவங்க, ஏன்னா செருப்பு வீசுறதை பற்றிலாம் அவர் பேசுறாரு. ஒரு பக்கம் செருப்பு வீசுறான், ஒரு பக்கம் தடி அடி பண்றான், ஒரு பக்கம் கழுத்து அரிக்கிறான், ஒரு பக்கம் கீழே போட்டு மிதிக்கிறான். இது மாதிரி செயற்கையான காரணங்கள் தான் அவர் சொல்றாரு. அதுதான் சரின்னா ஏன் அதை தீர்மானம் போடலை? ஏன் அது புகார் கொடுக்கல? நீங்க திமுகவோட இது போன்ற தகுடு தத்தங்களால் தான், இது போன்ற சதி திட்டங்களால் தான் அந்த கூட்டம் நிலை குலைஞ்சு போச்சு. அதனோட தொடர்ச்சியாக தான் தள்ளுமுள்ளு ஏற்பட்டது. அதனால தான் 41 மரணம். அதில் விஜய்க்கு பங்கு இல்லை, எங்கள் தலைவருக்கு பங்கு இல்லை. இது போன்ற சூழலை ஏற்படுத்திய திமுகவின் மீது கண்டனத்தை பதிவு செய்கிறோம், அதற்கான சட்ட நடவடிக்கை எடுப்போம் அப்படின்னு ஏன் தீர்மானம் ஒன்றுல பதிவு பண்ணல? இப்ப சிபிஐ விசாரிக்குது, அவங்க அந்த உண்மை கொண்டு வருவாங்கன்ற நோக்கம் ஏங்க அப்ப நீங்க அப்ப மாய மூடிட்டு இருங்க. அது வரைக்கும் அவங்க தான் கொண்டு வர போறாங்கன்னா இப்ப உண்மை எதுன்னு முடிவாகல. இப்போ உங்க கோட்பாடும் பொய்யானது தான், உங்க கோட்பாடும் சந்தேகத்துக்கு இடமானது தான். சந்தேகத்துக்கு இடமான கோட்பாடு ரெண்டு பக்கமும் இருக்கும்பொழுது எது சரியானதுன்னு சொல்ல வேண்டியது யார் வேலை? நீங்க சொல்றபடி சிபிஐ விசாரிச்சு அப்போ சதுரகி சாத்திக்கிட்டு இருக்க வேண்டியது தானே. இதுதான் உள்ள உதாரணம் நான் சொல்றேன். நீங்க உச்சநீதிமன்றத்தில் இந்த தீர்ப்பு வருவதற்கு முன்னாடி இதுதான் எங்க ஸ்டாண்டு பாருங்க. நான் இந்த ஸ்டாண்டை தான் காட்டு கத்தல கத்திட்டு இருக்கோம். உச்சநீதிமன்றம் அதை உறுதி பண்ணிட்டு நீங்க சொன்னீங்கன்னா உங்க பேச்சில் ஒரு நேர்மை இருக்கு. எது உச்சநீதிமன்றம் இப்போ கூட அவர் சொல்லலை, இப்போ கூட நான் சொல்லலைங்க, உச்சநீதிமன்றம் சொல்லுது சொல்லாது. ஏன் உச்சநீதிமன்றம் சொல்லலை? எத்தனையோ வழக்குகளில் பாபர் மசூதி வழக்கு இடிப்பு உட்பட பல வழக்குகளில் உச்சநீதிமன்றம் சரியான தீர்ப்பு சொல்லலை, விமர்சனம் இருக்குது. அப்படி இந்த வழக்குலையும் சொல்லலை. அப்போ நீங்கள் என்ன சொல்லுவீங்க? வாயை மூடிட்டு இருப்பீங்களா? உங்கள் கட்சியை மூடிட்டு போயிடுவீங்களா? கேள்வி. இது ஒரு பயம் தொடர் நடுங்கித்தனுங்க. இதில் நான் முடிஞ்சா தொட்டு பாரு யாரு அந்த வடிவேல் படம் மாதிரி தான். என் தலைவன் இப்போ தைரியம் இருந்தால் கை வெயி இப்போ எரின்னுவாங்களா, அது மாதிரி தான். இதை நீங்கள் எங்கே சொல்லணும்னா, நீங்கள் இவ்வளவு வீரம் உள்ள ஆள், நேர்மையுள்ள ஆளுன்னா கரூருக்கு நான் போவேன், என்னால் பிள்ளைங்க செத்து போச்சு, என்னால் குழந்தைங்க செத்து போச்சு, என்னால் பெண்மணிகள் செத்து போனாங்க, நான் போவேன். அங்கே நீ என்னை தொட்டுப்பார், என்னை நான் போவிடாம நீ தடுத்துப்பான்னு சொல்லி அது எங்களுக்கு அதிக அனுமதி அளிக்கப்படவில்லை, எங்களுக்கு போதிய பாதுகாப்பு. உங்களுக்கு எதுக்கா பாதுகாப்பு? தலைவனுக்கு எதுக்கா பாதுகாப்பு? யாருக்கு பாதுகாப்பு? எளியவனுக்கு பாதுகாப்பு. அதைத்தான் சொன்னோம், மக்களுக்கான பாதுகாப்பா தான் நாங்க கேட்கிறோம். அது எப்படிங்க மக்களுக்கான பாதுகாப்பு? நீங்க வரும் 2-3 உதாரணங்களை நான் சொல்றேங்க. அன்றைக்கு நடந்த நிகழ்வுல யாராவது விஜயோட சுண்டு வரலையாவது மிதிச்சாங்களா? அவரோட தலைமடியில் உச்சந்தலையிலுக்கு ஒரு கலைஞ்சுதா, ஆடிச்சா? அப்படி யாருக்கு பாதுகாப்பு தேவைப்படுது? மக்களுக்கு தாங்க பாதுகாப்பு தேவை. மக்களுக்கு பாதுகாப்பு கொடுக்கல, நீங்க போதிய பாதுகாப்பு கொடுக்கலன்னு நீங்க சொல்லணுமே தவிர, நான் அன்னைக்கும் வருவேன், மக்கள் கூடுவாங்க, மக்களுக்கு பாதுகாப்பு கொடுங்கன்னு நீங்க கேட்டீங்களா? நான் போவேன், எனக்கு 0 டிராஃபிக் இருக்கணும். கொடுங்கோல் உச்சின்னு பேசப்பட்ட ஜெயலலிதா அப்படி கேட்கல. 0 டிராஃபிக் இருக்கணும், எங்குமே ஸ்பீட் பிரேக்கர் இருக்கக்கூடாது, எங்குமே சிக்னல். ஏன் பைத்தியக்காரன் கேட்பானாங்க இந்த கேள்வியை? இது ஜனநாயக நாட்டில் கேட்பாங்க. எங்க மற்ற இதெல்லாம் மாற்றத்துக்குன்னு வந்தார்ல, மற்ற மேற்கத்திய நாடுகளில் போய் பாருங்க, அந்த நாட்டு பிரதமரை சிக்னலில் நின்று போவான். அப்போ அதுதான் ஜனநாயகத்தோட உச்சம். அந்த உச்சத்தை தொட முடியலையேன்ற ஏக்கத்தோடு இருக்கிற நாடுகளில் ஒன்றா நான் இந்தியா இருக்கணும்னு நான் பார்க்குறேன். ஆனால் நான் சாதாரண சினிமா நடிகன், நான் போவேன், எனக்கு எங்கள் வீட்டு கக்கூஸில் ஆரம்பித்து அங்கே போகிற இடம் வரைக்கும் எவனுமே குறுக்க நிற்கக்கூடாதுன்னா இது கொடுக்கணும். ஹிட்லர் முசோலினியும் கடாபியை விட இது உச்சகட்டம். இதை எந்த மக்கள் நலன் தெரிஞ்சவனா சொல்ல முடியுமா? நீங்கள் அப்படி கேட்குறீங்கன்னா எவ்வளோ நீங்கள் கேட்காமையே இல்லை, எனக்கு அனுமதி வேணாம், நான் போனால் டிராஃபிக் ஆகிடும்னு இல்லை. நீங்கள் இப்படி கேட்குறீங்கன்னா நீங்கள் ட்ராவல் பண்ணி போகிற 4 மணி நேரமும் அந்த சாலை முடக்கப்படணும். அந்த சாலைகள் 4 மணி நேரம் முடக்கப்பட்டா எத்தனை பேர் உடல்நிலை சரியில்லாதவங்க நடந்து போக முடியாது? எத்தனை பிள்ளைங்க பள்ளிக்கூடத்துக்கு போக முடியாத போகும்? எத்தனை பிள்ளைகள், எத்தனை நூற்றுக்கணக்கான ஆயிரக்கணக்கான லட்சக்கணக்கான பேரோட போக்குவரத்து பாதிக்கப்படும்? எத்தனை பேரோட சுதந்திரம் பாதிக்கப்படும்? இதெல்லாம் யோசிச்சவன் பாதுகாப்பு கேட்க மாட்டாங்க. எங்கள் மக்களோட நான் நின்று போகிறேங்க, எனக்கு 10 மணி நேரம் வேணும் அப்போனா பரவாயில்லைங்க, நான் போவேன் தான் சொல்லணும். நீங்கள் அங்கே போய் நான் வந்துட்டேன், மக்களை என்னை தொட்டுப்பார், என்னை தொடுன்னு சொல்லணும். என்னை கைதுக்கு பயந்து தானுங்க நீங்கள் போகிறீங்க. நீங்கள் ஏங்க அங்கே இல்லை? காவல்துறை எல்லாத்துக்கும் அனுமதி கொடுக்குமா? ஒரு ஜனநாயக நாட்டில் கர்ஃப்யூ போட்டிருக்கானுங்க,
ஊரடங்கு போட்டிருக்கானா? 4 பேர் மேல கூடக்கூடாதுன்னு போட்டிருக்கானா? அப்படி போடாத சூழ்நிலை எந்த இடத்துலையும் யாரையும் போய் பார்க்கறது ரைட் டு மூவ்மெண்ட்னு வாங்க அது கான்ஸ்டியூஷன்ல. எந்த இடத்துக்கும் போவதுக்கு எல்லாருக்கும் உரிமை உண்டு. உங்களை போவிடான்னு போட்டிருக்காங்க. விஜய் அவர்கள் இந்த ஹவுஸ் அரெஸ்ட் பண்ணி வச்சிருக்கானா? அதில் கேள்வி நீங்க அனுமதிக்கு எங்க கேள்வி வருது? இது யாரை ஏமாத்துற வேலை, திருட்டு வேலை இதுன்ற. இதை தான் நான் சொல்றேன். என்ன நான் அச்சப்படுறேன்னா, திமுக மோசமான கட்சி, திமுகவை ஒழிக்க வேண்டிய சூழ்நிலை வருதே, திமுக வைத்து களமாட வேண்டிய சூழ்நிலை வருதே நம்ம கவலைப்பட்டிருந்தா, திமுகவோட கேவலமா ஒரு கட்சி வருது. போட்டின்னு சொல்றாருல்ல, எங்களுக்கும் திமுக ஆமா, நான் கூட சொல்றேன். யார் மிக கேவலமா மிக மோசமா நடந்துக்கிறது 2 பேருக்கும் போட்டி வரும். ஏன்னா திமுகவுக்காவது ஆட்சிக்கு வர வரைக்கும் மக்களுக்காக பாடுபட்ட ஒரு வரலாறு உண்டு. இவ்வளோ நெடிய பயணம் பண்ணாங்க அவங்க. 49 ராபின்சன் பூங்கால தொடங்குனதுலேருந்து 67 ஆட்சி பிடி வரைக்கும் போனாங்க. குறைந்தபட்சம் உண்டு. இன்னையும் சினிமாவில் நடிக்கிறீங்க, மூஞ்ச காட்டுறீங்க, நாளைக்கு நான் முதலமைச்சர் ஆகுன்னு சொல்றீங்களே, எவ்வளோ நேர்மையற்ற ஆளு நீங்க. மக்களே போடுறான்னு வச்சுக்கோங்க, ஓட்டு போடுறானே வச்சுக்கோங்க, முதலமைச்சர் ஆக்குறானே வச்சுங்க, அது நேர்மையானதா? என்ன காரணத்துக்காக ஒரு மக்கள் ஒரு தலைவன் ஒரு நேர்மை உள்ளவன் ஒரு நியாயம் உள்ளவன் அப்படி எதிர்பார்க்க முடியுமா? ஒரு தலைமை அடிப்படைன்னு ஒண்ணு இருக்குல்ல சார். இப்போ இந்த ஸ்பீட் பிரேக்கர் இருக்கக்கூடாது, இது எல்லாமே கேட்டது மக்கள் சந்திப்புக்காக. சரி, மக்களை கூட்டிட்டு வந்து மகாபலிபுரத்துல சந்திச்சாச்சு. இல்ல நான் அங்கதான் ரெஸ்பான்சிபிலிட்டி இல்ல அங்கதான் நான் உங்களுக்கு நான் ஏற்கனவே நான் சொல்லியிருந்தேன்ல, பல விஷயங்கள் இருக்குன்னு. இந்த சாலை கேட்டது மட்டும் இல்ல, இவர் போனாலே பெருங்கூட்டம் கூடிடும், அப்படியே மூச்சு விட முடியாத பண்ணிடும்னா இவர் ஓட்டு போட போவாரா இல்லையா? போறமா இல்லையா? போவாரா இல்லையா? ஒரு தலைவர் ஆகலைங்க, நான் போனா கூட்டம் வரும். இது சோம்பேறி பேசுற பேச்சு, இது மக்களை ஏமாத்துற பேச்சு. சரி, திமுகவுக்கு போன முறை ஓட்டு போட்டார்ல 2024 எத்தனை ஆண்டு போயிடுச்சு? இப்போ எம்பி எலெக்ஷன்ல போனால சிவப்பு கருப்பு பைக்ல போனது ஆதவர்ஜினாவே சொல்றாரு, நாங்க திமுகவுக்கு தான் வேலை செய்யறோம். மன்னிப்பு கேட்டார்ல, நான் 10 ஆண்டு காலம் நான் மக்களுக்கு கெடுதல் பண்ணிட்டேன், திமுகவுக்கு வேலை செஞ்சேன், இன்னொரு 2 வருஷம் கழிச்சு நான் தெரியாம தாவேக்காக்கு வேலை செஞ்சேன் அப்படின்னு கூட அவர் கேட்பாரு. அவருக்கு ஒன்றும் பொலிட்டிக்கல் ஸ்டண்ட் பண்ணணும். இப்போ இவர் ஓட்டு போட்டார்ல, அப்போ என்ன தள்ளுமுள் நேரத்தில் ஜனங்க கழுத்தை நெரிச்சிட்டாங்களா? போனார்ல, வேண்டாம். இப்போ செயற்குழு கூட்டம் நடந்ததுல மாமல்லபுரத்தில், இப்போ போய் அவர் பாதிக்கப்பட்டது 41 பேர் 35 பேரை பார்த்தார்ல, அப்போல்லாம் நடக்கலையா? எப்படி நடக்கலை? அப்போ நடக்கல. அப்போ ஜனங்க அம்மல இல்லை, குவியல் இல்லை, நெருக்கடி பண்ணல, ஒன்றும் தள்ளுமுள் கூட ஏற்படல. அப்போ அது எங்கே நிகழும்னா இங்கே ஏன் நிகழ்த்த முடியாது? அது ஏன் கரூரில் நிகழ்த்த முடியாது? அது ஏன் நாமக்கல் நிகழ்த்த முடியாது? அது ஏன் திருச்சியில் வச்சு பார்க்க முடியாது? இப்போ அவ்வளோ ஆணவம், திமிரு, கண்மம் இல்லை. இதில் அடிப்படை அப்படின்றது அந்த குடும்பங்கள் பாதிக்கப்பட்ட குடும்பங்களுக்கு நிதி கொடுக்கறதும் சரி, அவங்களுடைய இதுக்கப்புறம் வரக்கூடிய காலத்தில் என்னெல்லாம் நடக்குதோ அதெல்லாம் நான் பொறுப்பா நின்று பாத்துக்கிறேன், உன் குடும்பத்துல ஒருத்தனா இருக்கேன் அப்படின்ற அந்த ரெஸ்பான்சிபிலிட்டி எடுத்துக்கிட்டாரு. அந்த இடத்தை யாருமே நீங்க சினிமால பாத்திருக்கீங்கல்ல, வில்லனுங்கெல்லாம் பண்ணுவாங்க, எல்லா தவறையும் பண்ணிட்டு காசு தூக்கி ஆடுறா அவனுக்கு போவான்ட்டு. அது போல ஒரு அணுகுமுறை தான் பார்ப்போம். எல்லாரும் கொச்சைப்படுத்துற மாதிரி இல்ல. ஏன்னா நான் தத்து எடுத்துக்கிறேன் அப்படின்னு சொல்றது எத்தனை கட்சிகள் இது செஞ்சிருக்காங்க, எத்தனை பேர் செஞ்சிருக்காங்க? இருங்க, நான் சொல்றேங்க. செஞ்சிட்டாரா? தத்து எடுத்துட்டாரா? தத்து பத்திரம் எழுதி பதிவு பண்ணியிருக்காரா? ஏங்க இந்த தேர்தல் காலத்துல எத்தனை கட்சி தலைவர்கள், இன்றைக்கு முதலமைச்சராக இருக்கிறவங்க, நேற்று பிரதம மந்திரியா இருந்தவங்க, எத்தனை பேர், எத்தனை அமைச்சர்கள், எல்லாருமே தலைவர்கள் சொல்றாங்க, எத்தனை வாக்குறுதிகளை கொடுத்தாங்க, அதெல்லாம் கடைபிடிச்சாங்களா? இல்ல, இது தேர்தல் வாக்குறுதி. அது மேல இது தேர்தல் வாக்குறுதி தான். தேர்தல் வாக்குறுதிக்காவது ஒரு பேரிங் இருக்கு. அப்படி நீங்க செஞ்சீங்க, அப்படி சொல்லலேன்னு மக்கள் அடுத்த தடவை ஓட்டை மாத்தி போடுவான். இப்படி சொல்ற ஸ்டேட்மெண்ட் மூலமா பொலிட்டிக்கலா விஜய் கெயின் ஆகுறாரு தவிர என்ன லாஸ் ஆகுறாரு? அவர் செய்ய போறாரு, நீங்க போய் பார்க்க போறீங்களா? இப்பவே எல்லா பேருக்கும் பணம் போயிடுச்சா தெரியுமா? அதுல பணத்தை திருப்பி கொடுத்து தெரியுங்களா உங்களுக்கு? பணம் எனக்கு கொடுத்தாங்க. நான் வந்து பார்க்க மாட்டேன்னு சொன்ன மானஸ்தான் இருக்கான் தெரியுங்களா? வந்து பார்க்க மாட்டேன்னு சொன்ன மானஸ்தான் இருக்கான் தெரியுங்களா? அப்புறம் நீங்க அதை எப்படி சொல்லிடுவீங்க? நீ கொடுத்தா நான் அதில் வாழணுமாடான்னு கேட்குறீங்க. யார் செய்யற வேலை இது? எனக்கு தவிக்கிற நேரத்தில் உதவுறதுக்கு கை வேணுமா? என்னை காப்பாற்ற, என்னை அரவணைக்க தோல் வேணுமா? நான் சாஞ்சிக்கு தோல் வேணுமா? என்னை அரவணைக்க கை வேணுமா? இல்லை காசு வேணுமாங்க? அதுதானே முக்கியம். நீங்க எவ்வளவு கொடுங்க, இல்லை கொடுக்காத போங்க. ஆனா நீங்க அன்னைக்கு போய் பேசுற பேச்சும், அன்னைக்கு கொடுக்குற அரவணைப்பும், அன்னைக்கு கொடுக்குற நம்பிக்கையும் தேவையானதில்ல ஒரு நபருக்கு. இதை இவர்கள் வாங்கி கொள்கிறார்கள் அப்படின்றது வேறு பார்வை. அப்பன்னா இன்னும் அந்த தலைமுறையோடைய அறிவு சிந்தனையே இன்னும் கீழே போயிருக்குன்னு நான் பார்க்கிறேன். நான் அதை அருவ இருக்கிறேன். போய் பார்த்தவங்களை கூட நான் சொல்றேன், நான் அதை வெறுக்கிறேன், அதை அருவ இருக்கிறேன். 1000 இருக்கட்டுங்க. ஒரு மரணம்னா ஏங்க, பெரிய கோடீஸ்வரன் அவன் வீட்டில் டிரைவர் வேலை செய்கிறான், அவன் செத்துட்டா அந்த கோடீஸ்வரன் டிரைவர் வீட்டுக்கு போய் பார்க்குறான், இல்லை பாடி எடுத்தாங்க என்கிட்ட தான் வேலை செஞ்சான்னு எடுத்துன்னு வர சொல்லுவானா? இதில் எது நடந்தால் நீங்கள் மான் பண்ணுவீங்க? அவ்வளோ பெரிய டிரைவர் பணக்காரன்
தன்னோட சாதாரண டிரைவர் வீட்டுக்கு போய் மாலை போட்டா என்ன பெரிய மனுஷன், தன்மையான மனுஷன் தான் பேசுவோம். இல்ல இது- சார், ஒரு இழப்பு நடந்த வீட்டுக்கு போறது நீங்க சொன்ன மாதிரி அது ஒரு மாண்பு. அதே போல அந்த ஒரு குடும்பத்துல இழப்பு ஏற்பட்டது, அதற்கு நான் வந்து தற்காத்து நிக்கிற, கட்டாயமா கூட இருப்பேன்னு சொல்றதும் மாண்பு தான். அப்ப இந்த மாண்பை பாராட்டும் போது அந்த மாண்பை போயிட்டு தான் பாராட்ட முடியும் நான் சொல்றேன். நீங்க லிப் சர்வீஸ் பண்ணக்கூடாது. நல்லா இருப்பான்னு வார்த்தையில சொல்றது இல்லைங்க, செயல்ல அதை காட்டணும்ல. அதை தான் அது நீங்க அதை பண்ணக்கூடாது. முதல்ல நீங்க செய்ய வேண்டியது அங்க போய் இருக்க வேண்டியது. குறைஞ்சது 1 வாரம் இல்ல 10 நாள் இல்ல 15 நாள், ஏன் இன்னைக்கு வரைக்குமே போல மாற அவங்கள வாங்கன்னு சொல்றீங்களே. ஏங்க ஒரு காரியத்துக்கு கூட சாவுக்கு போகாதவங்க காரியத்துக்கு போவாங்க, காரியத்துக்கு போகாதவங்க தேவசத்துக்கு போறவங்க கூட இருக்காங்க. அப்படி கூட இல்லையே இங்க. இன்னொன்னு சொன்னாங்க, அவர் எல்லாரும் காலையும் விழுந்து மன்னிப்பு கேட்டான்னு சொன்னாங்கல்ல. சொன்னாரா? எல்லாருமே சொன்னாங்கல்ல. அதுல உள்ள போயிட்டு வந்தவங்களும் காரணம் அதை நானே செட் பண்ணதுன்னு சொல்றேன், ஏற்பாடு பண்ணதுன்னு சொல்றேன். காலில் விழுந்தாரு, கண் கலங்கினாரு, மன்னிப்பு கேட்டாரு. ஏன் திரைப்பட பாட்டு புகைப்படம் இல்லை, நிழல் படம் ஏன் இல்லை? அதுல என்ன பிரச்சனை உங்களுக்கு? ஈகோவா? அப்ப நீங்க மன்னிப்பு கேட்டு செய்தி வரக்கூடாதுல்ல. நான் மன்னிப்பு கேட்கல, என் பேர்ல தப்பு இல்லை, நான் பண்ணது சரியானது தான், நான் வருத்தப்படுறேன். குடும்பத்தார் வந்து வெளியே சொல்றாங்க, சொல்லக்கூடாதுன்னு அவங்க சொல்லுங்க, சார்பில் இருந்து சொல்லக்கூடாதுன்னு சொல்லுங்க, சொல்லக்கூடாதுன்னு சொல்லணும். நீங்க சொல்லி தானே வராங்க, அதுதான் மாண்பு. ஆனா உங்களுக்கு பொலிட்டிக்கல் மைலேஜ் வேணும். நீங்க எல்லாரையும் காப்பாத்துறேன், எல்லார் குடும்பத்தையும் தத்தெடுக்கிறேன் டைலாக் விடுவீங்க. அதன் மூலமா உங்களுக்கு பொலிட்டிக்கல் பெனிஃபிட் வேணும். அதன் மூலமா நீங்க அரசியல் ஆதாயம் அடைவீங்க. 4 பேரை விட்டு அவரு போடுங்களேன், ஏன் என்ன தப்பு? காலில் விழுந்தீங்க தானே, உங்க ஸ்டேட்மெண்ட் தானே, காலில் விழுந்தீங்க தானே. இப்போ இன்னொன்று நல்லா உத்து கவனிங்க, யார் யாரெல்லாம் அவர் விஜய் காலிலே விழுந்து மன்னிப்பு கேட்டாருன்னு சொன்னாங்கல்ல, சரிங்களா? ஆமாங்க, அவங்க காலெல்லாம் விழுந்து நான் மன்னிப்பு கேட்டேன்னு விஜய் சொன்னாரா? என்னைக்கு வேணா அதை இல்லைன்னு சொல்றதுக்கு வாய்ப்பு. நான் ஏங்க பைத்தியமான்னு கேட்கறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இவர் சொன்னார் இல்ல, இவர் தான் சொன்னார் விழுந்தவன். இப்போ நான் கேட்குறேன் உங்ககிட்ட, நீங்க என்ன மோசமா திட்டிட்டீங்க, நீங்க எனக்கு மன்னிப்பு கேட்டீங்க, நானே சொல்லிக்கிறதா வெளியில போய்? இல்லைங்க, நான் பண்ண தப்புக்கு நான் மன்னிப்பு கேட்க நீங்க கேட்கணுமா பொது வெளியில? உங்களுக்கு எனக்கு ஒரு சண்டே ஆயிடுச்சு, நான் பாதிக்கப்பட்டவன். நீங்க நானே போய் ஒரு இடத்துல பேட்டியில் போய் இல்லைங்க அவர் என்கிட்ட மன்னிப்பு கேட்டாருங்க அப்படி நான் சொல்லணுமா? இல்லைங்க அவருக்கு பண்ணதுக்கு நான் மன்னிப்பு கேட்டுக்கிறேன் நீங்க சொல்லணுமா? இதுல எது சரியானது? அப்ப அவர் தான் தவறுனா, அவர் தான் காலில் விழுந்தாருன்னா வேணாம், நான் காலில் விழுந்துன்னு சொல்லட்டும், அவரு நான் மன்னிப்பு கேட்டேன்னு சொல்லட்டும், நான் அழுதும் அதெல்லாம் சொல்ல மாட்டார். அப்பா டக்கிறவர் அவர் வாயே திறக்க மாட்டாரு. ஆனா போற வரவங்களும் சொல்லுவாங்க, அவருக்கு பாருங்க எப்படி காலில் விழுந்து மன்னிப்பு கேட்டாருங்க. யாரு காட்டுறது பம்மாத்து வேலை? MCR Pure Cotton Club, formals and casual shirts. ரகங்கள் பலவிதம், ஒவ்வொன்றும் உலகத்தரம். தமிழக உற்பத்தியில் உங்கள் அனுஜ் ஸ்டைல்ஸ். கிராண்ட் பிக்சர்ஸ் பெருமையுடன் வழங்கும் அபின் ஹரிஹரன் இயக்கத்தில் ஆதித்ய மாதவன் நடிக்கும் அதர்ஸ் மூவி நவம்பர் 7 முதல் திரையரங்குகளில்.